இதை எதிர்த்து நாம் போராடணும் அப்படின்னா நாம் நம்முடைய போராட்ட வடிவங்களை கட்டியமைப்பதை தவிர வேறு வழி இல்லை. மகாராஷ்டிராவில் அம்பேத்கர் பிறந்த அம்பேத்கருடைய சொந்த மண்ணிலேயே இந்த சாதிய படுகொலைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கின்றது தான் வெட்கக்கேடான விஷயம். இன்னும் நாம இந்தியா வல்லரசாங்கன்னு வேற பேசிக்கிட்டு இருக்கோம். மோடி என்ற தோழர் சொன்னது போல மோடி என்ற அந்த அந்த பார்ப்பன வெறியன் வால்மீகி சாதி மக்கள் வாழக்கூடிய, அதாவது மொத்த புதுதில்லி மாநகரத்தையும் தூய்மைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய வால்மீகி என்ற தலித் சாதி மக்கள் வாழக்கூடிய சேரி பகுதியிலே போய் தன்னுடைய துப்புரவு பணியினை தொடங்கி இருக்கிறார். ஏன் அங்கே போய் தொடங்குற? உண்மையா நீ துப்புரவு செய்யணும்னா போய் காசிக்கு போ, அங்கே இருக்கிற அகோரைகளை தூக்கி எங்கேயாவது வச்சு ஏறி. தலித் மக்கள் வால்மீகி மக்கள் டெல்லியவே சுத்தமாக வச்சிருக்கிறாங்க. நீ என்ன சொல்ல வர்ற? சேரி பகுதிகள் தான் அழுக்கா இருக்கு, அங்கதான் போய் சுத்தம் பண்ண போறேன்னு சொல்ல வரியா? சேரி பகுதிகளுடைய அந்த மக்களுடைய உழைப்பு தான் டெல்லியினுடைய பளபளக்கும் கட்டடங்களையும் அதனுடைய சுத்தத்துக்கும் காரணமா இருக்கின்றது. எல்லாத்துக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும். ஆனா அந்த மோடி தன்னுடைய புத்தகத்திலே எழுதியிருக்கான், மலம் அள்ளுவது என்பது அவங்க அது வெறும் காசுக்காக அவங்க செய்யல, தலித் மக்கள் செய்யல. அது ஒரு ஒரு மனித இனத்தின் மீதான பற்று, அதுல ஒரு ஆன்மீக அனுபவமா அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆன்மீக அனுபவம் உனக்கும் வேணும்னா நீ ஒரு 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 4 நாளைக்கு நீயும் வழக்குடைய சுமந்து பார். இதுதான் மோடி அரசியலாகவும் இந்துத்துவ அரசியலாகவும் இருக்கு. அதாவது இந்துத்துவ அரசியல் RSS பாஜகவுடைய அந்த கட்சியினுடைய அந்த அமைப்பினுடைய இந்துத்துவ வெறியர்களுடைய அரசியலும் ஆதிக்க சாதி அரசியலும் ஒரே புள்ளியிலே ஒன்றுபட்டு நிற்கிறது. ஒரு பக்கம் தலித் மக்கள் தங்களுடைய தலித் இளைஞர்கள் உயர்சாதி பெண்களை காதலிக்க கூடாதுன்னு ஒரு 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 பிரச்சாரம் போகுது. இன்னொரு பக்கம் இந்து இளைஞர்கள் அல்லது இந்து பெண்கள் முஸ்லீம் இளைஞர்களை காதலிக்க கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் அங்கே அதுக்கு ஒரு பிரச்சாரம் போகுது. விஷம பிரச்சாரங்கள் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு இந்த இந்துத்துவ சக்திகள் ஆதிக்க சாதி சக்திகள் எல்லா ஜனநாயக சக்திகளுக்கும் எதிராக, எல்லா ஜனநாயக போராட்டங்களுக்கும் எதிராக, எல்லா முற்போக்கு அமைப்புகளுக்கும் எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நாம் தான் இன்னும் ஒன்று சேராமல் இருக்கிறோம் என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. எதிரிகள் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் தோழர்களே. மகாராஷ்டிராவிலே RSS வெறியர்களும் ஆதிக்க சாதியினரும், பீகாரிலே, உத்தரப்பிரதேசிலே எல்லா ஆதிக்க சாதிக்காரர்களும் பாஜகவுடன் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். RSSனுடைய மொழியை, பார்ப்பனர்களுடைய மொழியை ஆதிக்க சாதி இந்துக்கள் பேசுகிறார்கள். பார்ப்பனியத்தையும் ஆதிக்க சாதி வெறியையும் அதற்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனியத்தை ஒழிக்காமல், அதற்கு எதிராக மக்கள் இயக்கங்களை கட்டியமைக்காமல் இதற்கு எதிராக நாம் போராட முடியாது. காரணம், நான் சொன்னது போல எதிரிகள் மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால நாம் ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டி, முற்போக்கு எண்ணம் கொண்டவர்களை ஒன்று திரட்டி, நம் மாணவர்களிடத்திலேயே சாதிக்கு எதிரான பிரச்சாரத்தை, சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான பிரச்சாரத்தை வீச்சாக கொண்டு செல்ல வேண்டி உள்ளது. இங்கேயே கொண்டு போக முடியல. கல்வி பயின்றவர்கள் இருக்காங்க, கஷ்டப்படித்த மேதாவிகள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள்லேயே நாம் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான கருத்தை, பிரச்சாரத்தை கொண்டு செல்ல முடியலன்னா பொதுமக்கள்கிட்ட எப்படி கொண்டு செல்வது? மாணவர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் பொது சமூகத்திலும் நாம் சாதிக்கு எதிரான, சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான பிரச்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. பார்ப்பனிய ஒழிப்பை சாதிப்பதற்கான போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டியுள்ளது. அதனை ஆளும் வர்க்கமோ போலீஸோ சட்டமோ நமக்கு செய்து தராது, நாம் தான் செய்து கொள்ள வேண்டும். அதற்கான போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்போம். இப்போது இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற தோழர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றனர்.